பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து எங்களது தைரிய 90 நண்பர்கள் வட்டத்தின் வழக்கமான வெள்ளிக்கிழமை சைக்கிள் சவாரியின் பின்னரான ஒரு மருத்துவ ஆலோசனை. நாங்கள் இன்றைக்கி நண்பர் நதீர் நாங்கள் காய்ச்சிட்டு வரக்கூட அந்த சைக்கிளிங்கை பார்த்தா காய்ச்சோம். அதில் ஒரு புதுசாக ஒரு நேற்று முந்தின நாள் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று பார்த்தோம். அதில் இந்த சைக்கிளிங்கால் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல கூடுதுன்றது விஷயம் ஒன்று போடப்பட்டது. அது புது விஷயமும். அப்போ அதை பற்றி நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கதைப்போம். நம்மளுக்கு தெரியும், சில நோய்களுக்குரிய எதிர்ப்பு சக்தியை நாங்கள் உடம்புல இயற்கையாகவே நாங்கள் உருவாக்கி கொண்டா மருந்து மாத்திரைகள்லேருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ரசாயன பதார்த்தங்கள் மருந்துகள்லேருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். அந்த வகையில் எல்லாருக்கும் தெரிந்த விடயங்கள் தான் உடற்பயிற்சி, அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு முறைகள் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். அந்த வகையில் இந்த சைக்கிளிங்கில் எப்படி அது நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருதுன்னு பார்ப்போம். அதில் நம்மளோட அந்த காஃப் மசில்ஸ்ன்னு சொல்கிறோம், நம்மளோட கெண்டை சொல்கிறேன் நான். இதை சொல்கிறது இரண்டாவது இதயம் சொல்கிறாங்க, செகண்ட் ஹார்ட்னு சொல்லி. இப்போ ஹார்ட் ரத்தத்தை பம்ப் பண்ணுதானே, இதயம் பம்ப் பண்ணி நம்மளோட பாடி எல்லா உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் பாய்ச்சப்படுது. அதே போல் இப்போ நம்மளோட ஹார்ட் மேலே இருக்கிற உறுப்புகளில் இருக்கிற பிளட் தானாகவே சேரும். அந்த கையும் அடிக்கடி இயங்குறதால திருப்பி பம்ப் பண்ணப்பட்ட பிளட் திருப்பி இருதயத்துக்குள்ளே சேரும். ஆனால் இருதயத்துக்கு கீழே இருக்கிற உறுப்புகள் இருக்குதானே, இருதயத்துக்கு கீழே இருக்கிற உறுப்புகள் ஒரு கிராவிட்டி ஒன்று இருக்கு. என்ன, இது புவி ஈர்ப்புக்கு எதிராக பிளட்டை மேலே அனுப்பணும். அப்போ ஹார்ட் பம்ப் பண்ணின ரத்தம் மேலே ஏறுறதுக்கு மேலே ஏறுறதுன்னு சொல்லிச்சு. அதுலேயும் கீழுக்கு இருந்து உள்ள ரத்தத்தை ஏற்றுறதுக்கு கீழுக்கு ஒரு ஹார்ட் தேவைப்படுது. ரத்தத்தை பம்ப் பண்ணி மேலே அனுப்பணும். அந்த வேலையை தான் இந்த காஃப் மசில் செய்யுது. அப்போ அது எப்போ செய்யும்னு சொல்லிச்சுன்னா, நம்ம சும்மா ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருந்தால் காஃப் மசில் வேலை செய்யாது, நின்றுட்டு இருந்தாலும் வேலை செய்யாது. அப்போ அந்த காஃப் மசில்ஸ் நம்ம வேகமாக நடக்கிறது, என்ன, அதே மாதிரி ஜாகிங், கொஞ்சம் ஓடுறது, சின்ன ஓட்டம் மாதிரி ஓடுறது, அப்படி அந்த கால் நம்மளோட கீழ்பாத கால் ரெண்டும் கூட இயங்குற டைமில் தான் அது அதிகமாக பிளட்டை மேலே பம்ப் பண்ணுது. அதில் பிரதானமாக எங்கள் நிணநீர் கான்கள் இருக்கு. நிணநீர் கான் நம்மளுக்கு தெரியும். பொதுவாக எங்களை நோயை ஒரு கிருமி தொற்று ஒன்று உடம்புல போனால் நம்மளோட உடம்புல அந்த கிருமியை அழிக்கிறதுக்கு எங்களோட உடம்புல நிணநீர் கலங்கள் இருக்கு, லிம்போசைட்ஸ் சொல்கிறது. அதில் பி கலங்கள், டி கலங்கள், 2 வகையான கலங்களுக்கு பிரதானமாக அவைகள் தான் எங்களோட கிருமி ஒன்று போனால் அவரை கொண்டு விழுங்கி அழிக்கிற அல்லது ஒரு நச்சு பதார்த்தத்தை அதுக்கு மேலே தெளித்து அந்த கிருமியை சாகடிக்கிற இந்த 2 வேலையும் இந்த கலங்கள் செய்யுது. அப்போ அந்த கலங்களை உற்பத்தி செய்கிறது நம்மளோட உடம்புல இருக்கிற நிணநீர் முடிச்சு. நம்ம அக்குள் பகுதியில் இருக்கு, அறையில் இருக்கு, கழுத்து பகுதிகளில் இருக்குது, இப்படி பல இடங்களில். அதே மாதிரி வகுத்துக்குள்ளேயும் நியாயமான நிணநீர் முடிச்சுகள் இருக்கு. அப்போ நிணநீர் கணுக்கள், அந்த நிணநீர் கணுக்கள் தான் அந்த கலங்களை உற்பத்தி செய்யும். உற்பத்தி செய்து அதாவது ஆக்டிவ் ஃபார்முக்கு உருவாக்குறது. அது அந்த நிணநீர் காணால தான், அந்த நிணநீரில் தான் அது மிதந்து போகும். அப்போ எங்கே ஒரு கிருமி தாக்கம் வருதோ அந்த இடத்துக்கு போய் அதை அழிக்கும். உதாரணம் தெரியும், காலில் காயம் அதே அப்படி நிறைய சொல்லுவோம். ஏன்னா நிணநீர் கலங்களுக்கு கூட நிணநீர் முடிச்சில அதிகமான நிணநீர் கலங்கள் உற்பத்தி நடக்கும். அதனால தான் அது வேங்குற. நாம என்ன சொல்றது தெத்தி நடந்ததாலே கால் அரையப்படி திரட்டின்னு சொல்றதானே, அது அப்படி இல்லை. அந்த கிருமியை அழிக்கிறதுக்குரிய கலங்கள் கூட உற்பத்தி நடக்கும், அந்நேரம் அது வீங்கும். சரியா? அப்போ அப்படி இந்த வேலையை நிணநீர் காலில் இருக்கிற நிணநீர் எல்லாம் மேலே பம்ப் பண்ணி புதிய நிணநீர் கலங்கு உற்பத்தி ஆகுறது, தேவையான இடங்களுக்கு அனுப்புறது, இந்த வேலையை செய்யறதுக்கு நிணநீர் போய் திறக்கிறது பிளட்டுக்குள்ளா, ரத்தத்துக்குள்ளா திறக்கப்படும். ஏன்னா ரத்தம் மூலமாக தான் நம்மளோட உடம்புக்கு தேவையான எல்லா சப்ளை பண்ணுறது. இப்போ நிணநீர் கலங்கள் உற்பத்தி செஞ்சாலும் அது போய் திருப்பி ரத்தத்தில் கலந்து ரத்தம் மூலமாக தான் அந்த உரிய இடங்களுக்கு, இப்போ காயம் இருக்கிற இடங்களுக்கு, தொற்றுள்ள இடங்களுக்கு அந்த நிணநீர் கலங்கள் போய் அந்த கிருமியை அழிக்கிறது. அப்போ இதுக்கு அந்த நிணநீர் கலங்களில் இருக்கிற உற்பத்தி செய்யப்படுற அந்த நிணநீர் கலங்கள் நிணநீர் கானூடாக ஹார்ட்டுக்கு போய் சேரணும். போறண்டா அது பம்ப் பண்ணணும். அப்போ பம்ப் பண்ணுற வேலையை செய்கிறது நம்மளோட இந்த காஃப் மசில்ஸ் அந்த பம்ப் பண்ணுறது செய்யுது. அதே மாதிரி இப்போ நாங்கள் இப்போ சைக்கிளிங் செய்யக்குள்ள நடக்குதுன்னு சொன்னால், பைசிக்கிள் ஓடுற டைமில் இந்த நம்மளோட கீழ்ப்பகுதி பாத தசைகள் எல்லாம் அதிகமாக இயங்குது. என்ன, நம்ம கணுக்கால் ஒர்க் பண்ணுது, முழங்கால் ஒர்க் பண்ணுது, இடுப்பு ஒர்க் பண்ணுது, இந்த மசில்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது. அப்போ அது என்ன செய்யுன்னா, அந்த உங்களோட பிளட்டை சுத்தப்படுத்துகிற வேலை தான். அந்த நிணநீர் கூட போய் அந்த உடலுக்கு பாய்ச்சுது. இப்போ இப்படி வரக்குள்ள பழைய நிணநீர் கலங்கள் புதுப்பிக்கப்படுறது, அந்த சிஸ்டத்தை அழகுபடுத்துது. சரியானே? அப்போ அதனால நம்மளுக்கு உடம்புல இயல்பாகவே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது. அதே மாதிரி நாங்கள்
சைக்கிளிங் செய்யக்குள்ள வந்து இந்த இது ஒர்க் பண்றதால இந்த வரிகோஸ்ன்னு சொல்லுந்தானே வரிகோஸ்னால கூட பிறகு பாருங்க பெண்கள் எல்லாம் அந்த வரிகோஸ்னாலும் கூட ஏன்னா அவங்க தொடர்ச்சியா நின்று இருக்கிறது கிச்சன்ல தொடர்ச்சியா நின்று இருப்பாங்க. இப்போ ஓடுற ஆக்கள் மிதிக்கிற ஆக்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டேன்னா அந்த மசில் ஒர்க் பண்றதால அந்த நம்ம நாளத்தில் இருக்கிற பழைய ரத்தம் இப்போ நாடியில் இருக்கிற ரத்தம் டிரெக்டா வரும் ஹார்ட் பம்ப் பண்ண போல நாளத்தில் இருக்கிற ரத்தம் மேலே ஏறுறன்னு சொன்னா அது இந்த தசைக்கலங்கள் வந்து சுருங்கி விரிகிறதெல்லாம் நாளத்தில் இருக்கிற ரத்தம் நசிஞ்சு மேலே ஏறும். இப்போ அதுவும் ஒரு நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு அந்த வரிகோஸ் வந்து நரம்போல் வாரத்துக்கு சான்ஸ் குறையும். அந்த சைக்கிளிங் செய்யறதால அந்த பிளட் வந்து தொடர்ச்சியா மேலே பம்ப் பண்ணதால அந்த பூலிங் அதாவது காலுக்குள்ள ரத்தம் தேங்கி நாளங்கள் விரிவடைஞ்சி தான் அந்த வரிகோஸ் வாருது. அப்போ விரிவடையாமக்கு இது வந்து பிளட்டை டைமுக்கு டைம் பம்ப் பண்ணி செய்யும். அப்போ சைக்கிளிங்ல இந்த 2 மெயினான இதுகளும் வருது இந்த ரத்த குழாய்கள் சம்பந்தப்பட்டதுல நிணநீர் கான்கள் அதே மாதிரி இது 2ஐயும் வந்து தொடர்ச்சியாக பிளட்டை அதே மாதிரி நிணநீரை மேலே பம்ப் பண்ணிட்டே இருக்கு. அது பெரிய ஒரு அட்வான்டேஜ். நம்ம முந்தைய ஒரு ப்ரோக்ராம்ல காய்ச்சோம் சுவாசம் சைக்கிளிங் செய்யக்குள்ள சுவாசம் வந்து நீண்ட சுவாசம் நடக்கிறதால எங்கட அந்த பிரிமென்ட்ராகடும் வந்து மேலே போய் கீழே வருது. பிரிமென்ட்ராகடு மேலே கீழே ஆகுறதால நம்மட பிரதானமான நிணறு தொராசிக் டாக்டர்னு ஒன்று இருக்கு அது சுவாச பையில இருந்து இருக்கு. அப்போ அதுவும் வந்து அந்த நிணநீரை மேலே புஷ் பண்ணி ஹார்ட்டுக்கு அனுப்புது. எங்களோட பிரிமென்ட்ராகடு அதிகமாக வேலை செய்யறதால இப்படி எங்களோட சுவாச பைகளுக்குரிய அந்த நீண்ட சுவாசம் பயிற்சி நடக்கிறதால எங்களோட உடம்புல வந்து அந்த ஆக்சிஜன் வந்து போதிய அளவுக்கு கிடைக்குது. இப்போ சைக்கிளிங் செய்யக்குள்ள இப்போ நம்ம சும்மா ஒரு இடத்துல ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் பண்ணக்குள்ள சுவாசிக்கிறதுக்கும் சைக்கிளிங் செய்யக்குள்ள சுவாசம் வந்து வேகமாக நடக்குது. அப்போ அப்படி நடக்கிறத எங்களோட சுவாச பையும் நல்லா விரிவடையக்கூடிய சுவாச பய வாரத்தால் எங்களுக்கு சுவாச நோய்கள் உதாரணமாக இந்த அஸ்மா வாரத்தை கூட குறைக்கும். மூச்சு வருத்தங்கள் வந்து சுவாசக்குள்ள ஒடுங்குறதெல்லாம் மூச்சு வார அப்போ இந்த சைக்கிளிங் வந்து அது ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்கு. அதே போல் ஹார்ட் வந்து பிளட் பம்ப் பண்ணுற ரேட்டும் கூடும் ஹார்ட் ரேட்டும் கூடும். அப்போ இருதயம் வேகம் அடிக்கிறதால அதே மாதிரி ரத்த குழாய்களை வந்து அது விரிவடைய செய்யும். ரத்தம் பம்ப் பண்ண கூட ரத்த குழாய் விரிவடைஞ்சு அப்போ ஹார்ட் பிளாக் ஆகிற தன்மையெல்லாம் எங்களுக்கு குறைய சான்ஸ் இருக்கு. ஹார்ட் பிளாக்குகள் வாரன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த ஹார்ட் அட்டாக் வாரது ரத்த குழாய்கள் ஒடுங்கி பிளாக் ஆகுது. அப்போ ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுற ஆக்களுக்கு ரத்த குழாய் விரிவடைஞ்சு இருக்கிறதால ஒடுக்கமாகிற விதம் குறையும். அப்போ அது நம்மளுக்கு கால்களுக்கு ரத்தோட்டத்தையும் கூட்டும். அதே மாதிரி இருதயத்துக்கும் ரத்தோட்டம் மூளைக்குடி ரத்தோட்டத்திலாம் அந்த கூட்டுது நம்மளோட இந்த சைக்கிளிங். அதனால இப்போ பாதங்களில் வர காயங்கள் ஆறாம இருக்கிறதுக்கு பிரதானமாக சொல்றாங்க காரணம் பாதத்துக்கு போகிற ரத்த குழாய்கள் வந்து ஒடுங்குறதால தான் காயங்கள் ஆறுறதில்லை. சில ஆக்கள் சொல்லுவாங்க 6 மாசமா காயம் ஆறுதில்லை இதுன்னா எல்லா மருந்தும் கட்டும் ஆறுதில்லை. என்னென்னு பார்த்தோம்னா ரத்தோட்டம் காலுக்கு வர ரத்தம் குறையும். அதனால என்ன குளிசையை குடித்தாலும் அந்த காயம் ஆறுதில்லை சதை பிடிக்குதில்லை சதை வளருதில்லை. அப்போ அது காரணம் வந்து ரத்தோட்டம் குறையும். அப்போ இந்த சைக்கிளிங் வந்து விடக்கூடாது. நம்ம அதை தொடர்ச்சியாக செய்யணும். வயசு போனாலும் செய்து கொண்டே இருக்கணும். அப்போதான் பாதங்களில் வர விரைப்பு திமிர்வை பாதங்களில் வர காயங்கள் எல்லாம் ஆறுறதுக்கு அது ஏதுவாக அமையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூட்டு ஜாயின்ட் பெயின் இப்போ கூட பிறகு இந்த குதி நோவு கணுக்கால் வீங்கிறது முழங்கால் மூட்டு வருத்தம் இடுப்பு நோவு இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து குறையும். ஏன்னா அந்த ஜாயிண்ட்களை வளைச்சிருக்கிற தசைகள் எல்லாம் வந்து நல்ல வலுவாகி இறுக்கமாகறதால நம்ம நாட்டுக்கோழி மாதிரி கட்டும் ரஃப்பாக இருக்கும் ஜாயிண்ட்கள். அப்போ அதனால எங்களுக்கு மூட்டுகள் அங்கெல்லாம் பாயாது. நம்ம நடக்கக்குள்ள காணுக்குள்ள கால் விழுந்த அல்லது பிறண்ட டக்குன்னு வீங்கி ஒழும்புற பிரச்சனையெல்லாம் அந்த சைக்கிளிங் செய்கிற ஆக்களுக்கு வராது. சும்மா ஒரு இடத்துல நிற்கிற ஆக்கள் டக்குன்னு கால் பிறண்டாலும் அண்ணா வீங்கி கால் இதாகுது. அது காரணம் தான் லூஸாக இருக்குது அந்த ஜாயிண்ட் எல்லாம். இப்படி பல வகையான அட்வான்டேஜ் இருக்குது. அந்த வகையில் எல்லாரும் அன்றாடம் ஒரு அரை மணி நேரம் 20-30 நிமிடங்கள் வந்து கட்டாயம் சைக்கிளிங்கே செய்யுங்க. ஒரு ரெஸ்டான டைம் தான் காலையில் சுபகு டைம் இப்போ நாம செய்கிற டைம். மற்ற டைம்லாம் பிஸி ஆயிடும். நம்ம மெஷின் இயந்திரம் ஆயிடும். அதுக்கு ஒரு டைம் கிடைக்காது நமக்கு. அப்போ காலையில் சுபகு தொழுத மாதிரி அல்லது சுபகுக்கு ஒரு தூரத்து பள்ளிக்கு போகிறது அல்லது சுபகுக்கு தொழுது போட்டு ஒரு ரவுண்ட் ஒன்று அடிக்கிறது. அப்படியே அந்த டைம் ஒரு ½ அன் ஹவர் டெய்லி செய்து வந்தால் நாம் நியாயமான நோய்கள்ல இருந்தும் அதே மாதிரி வாழலாம். அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் நாங்கள் எங்களை வைத்துக்கொள்ள முடியும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.